பங்களாதேசத்தின் கௌரவத்தை மீட்டெடுக்கவும், சபரிமலையின் புனிதத்தை பாதுகாக்கவும் மணிகண்டன் எடுத்த அவதாரம் இப்போது ஒரு மாபெரும் படை தளபதியாக உருவெடுத்துள்ளது. எருமேலி அந்த புனித பூமியில்தான் அதர்மத்தை வேறறுக்க தர்மசேனை உருவானது. சுவாமியே சரணம் ஐயப்பா! இந்த முழக்கம் இன்று உலகமெங்கும் ஒலிக்கிறது. ஆனால் இந்த முழக்கத்தின் பின்னணியில் ஒரு மாபெரும் தர்ம யுத்தத்தின் இரத்தமும் தியாகமும் கலந்த வரலாறு இருக்கிறது. வாருங்கள், வரலாற்றின் அந்த பொன்னான பக்கங்களுக்குள் செல்வோம். ஐயப்பன் தனது வியூகத்தை மிக தெளிவாக வகுத்தார். ஒரு போரில் வெற்றி பெற திறமையான தளபதிகள் அவசியம். அவருக்கு தோள் கொடுக்க கடல் கடந்த வீரத்தை கொண்ட பாபர் நின்றார். விசுவாசத்தின் சிகரமான கடுத்தர் சகோதரர்கள் ஐயப்பனுக்கு கவசமாக திகழ்ந்தனர். காடுகளின் ஒவ்வொரு கல்லையும் முள்ளையும் அறிந்த வில்லன் மற்றும் மல்லன் அவர்கள் இருவரும் ஒற்றர்களாகவும் தாக்குதல் வீரர்களாகவும் இணைந்தார்கள். மிக குறுகிய காலத்தில் எரிமேலியை மையமாக கொண்டு ஒரு சக்தி வாய்ந்த இராணுவத்தை ஐயப்பன் உருவாக்கினார். இதில் வேடர் குலத்தினர் முதல் பலதரப்பட்ட வீரர்களும் ஒரே கொள்கை தர்மம் என்ற பெயரில் அணிவகுத்தனர். படை தயார் நிலையில் இருந்த போது ஐயப்பன் தனது முதல் தாக்குதலை உதயணனின் படை மீது தொடுத்தார். காடுகளின் வழியாக அணிவகுத்து சென்ற அந்த படைக்கு முதல் வெற்றி அவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை. இந்த முதல் பின்னடைவு ஐயப்பனை சிந்திக்க வைத்தது. ஆனால் இதனால் கோபமடைந்த உதயணனோ போர் தர்மத்தை மீறி ஒரு கொடூரமான செயலை செய்தான். தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஐயப்பனுக்கு களரி கற்றுக் கொடுத்த சீரப்பன் சிரமூப்பனின் மகளை கடத்தி சென்றான். அது மட்டுமின்றி அந்த பெண்ணை கொடூரமான முறையில் கொலையும் செய்தான். இந்த செய்தி ஐயப்பனின் இதயத்தை ரணமாக்கியது. வீரர்களிடையே ஆவேச தீயை மூட்டியது. ஆவேசம் மட்டும் போருக்கு போதாது என்பதை உணர்ந்த ஐயப்பன் ஒரு மாபெரும் ஆன்மீக மாற்றத்தை முன்னெடுத்தார். சாஸ்தாவின் பூங்காவனத்திற்குள் நுழைபவன் வீரனாக மட்டுமல்ல, ஒரு தவ யோகியாகவும் இருக்க வேண்டும் என்றார். அதன் விளைவாக அனைத்து வீரர்களையும் 56 நாட்கள் கடுமையான விரதத்தை மேற்கொள்ள சொன்னார். ஒழுக்கம், புலால் உண்ணாமை, தூய்மையான சிந்தனை போன்ற ஒழுக்கங்களையும், மன உறுதியாக பசி மற்றும் வலியை தாங்கும் சக்தியையும், பயிற்சியாக விரதத்தோடு கூடிய கடுமையான ஆயுத பயிற்சியும் இந்த நெறிமுறைகளாக இந்த விரதத்தில் சேர்க்கப்பட்டது. இந்த 56 நாட்களின் முடிவில் எரிமேலியில் வீற்றிருந்த கிராத சாஸ்தாவை, அதாவது வேட்டைக்கார கோலத்தில் உள்ள ஐயப்பனை அனைவரும் வணங்கி தங்கள் போர் முழக்கத்தை இட்டனர். இப்போது அவர்கள் வெறும் இராணுவ வீரர்கள் மட்டுமல்ல, அவர்கள் தர்மத்தின் காவலர்கள். எரிமேலிக்கும் சபரிமலைக்கும் இடையில் இருந்த மலை பகுதிகளில் உதயணன் தனது ரகசிய தாவளங்களை அமைத்திருந்தான். அதில் மிக முக்கியமானது இஞ்சிப்பாறை கோட்டை. இந்த கோட்டையை பாதுகாத்து வந்தவன் புதுச்சேரி முண்டன் என்கின்ற கொள்ளைக்கார தலைவன். இந்த கோட்டையை கைப்பற்றுவது சாதாரணமான காரியம் அல்ல. செங்குத்தான அழுதைமலை உச்சிக்கு செல்ல வேண்டும், அங்கிருக்கும் அகழியை தாண்ட வேண்டும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில்தான் காளைகட்டி என்ற இடத்தில் ஐயப்பன் தனது படையினரை நிறுத்தினார். அங்கிருந்தபடி அந்த செங்குத்தான மலைக்கோட்டையை எப்படி தாக்கி அழிக்க வேண்டும் என்கின்ற மவுண்டன் வார்ஃபேர் தந்திரத்தை தனது வீரர்களுக்கு கற்பித்தார். ஐயப்பன் வீரர்களுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருந்த போது களைப்பின் காரணமாக அங்கிருந்த ஒரு பாறையின் மீது அமர்ந்து ஓய்வெடுத்தார். இன்றும் காளை கட்டி செல்லும் பக்தர்கள் ஐயப்பன் அமர்ந்த அந்த புனிதமான கல்லை தொட்டு வணங்குவதை ஒரு பெரும் பேராக கருதுகின்றோம். ஐயப்பனின் வியூகம் பலித்ததா? புதுச்சேரி முண்டனின் கொட்டம் அடக்கப்பட்டதா? அழுதைமலை ஏறி இஞ்சிப்பாறை கோட்டையை வீரர்கள் எப்படி கைப்பற்றினார்கள்? வரலாற்றின் அடுத்த அதிரடி பக்கங்களை பாகம் 7 காண்போம். அதுவரை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொன்னான நேரத்திற்கு நன்றி.